லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ₹1,00,000 கொடுத்தல, அத வாங்கிக்கிட்டு எங்களை பைத்தியக்காரியாக்கிட்டல. இவனெல்லாம் சும்மா விடக்கூடாதுமா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளுமா. ஆமா அதான் கரெக்ட். அன்பரசி ஊக்க மருந்து சாப்பிடலன்னு ரிசல்ட் வந்ததுக்கு யார் காரணம் தெரியுமா? என்ன அனன்யா முழிக்கிற? நீதான் காரணம். என்ன ஆண்டி, அனன்யா தான் காரணம் சொன்னதும் ஷாக்கா இருக்கா? அனன்யாக்கு நான் தான் ரொம்ப வருஷமா கோச்சா இருக்கேன். அவளோட ரெக்கார்ட் என்னன்னு எனக்கு தெரியாதா? அவ காலேஜ் கிரவுண்ட்ல அன்பரசியை விட 20 செகண்ட்ஸ் டிஃபரன்ஸ்ல ஓடும் போதே எனக்கு டவுட் வந்துச்சு. அப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சு அந்த ரிசல்ட் அனன்யா ஓடுனதுனால இல்ல, அவ ஏதோ ஊக்க மருந்து எடுத்ததுனால தான். ஏன்னா அதுக்கு முந்தின நாள் தான் அன்பரசியை விட அனன்யா 10 செகண்ட் லேட்டா வந்தான். ஒரு நாள் அவ்வளவு பெரிய சேஞ்ச் நடக்க சான்ஸே இல்ல. அன்னைக்கே என் முன்னாடி அனன்யா சேலஞ்ச் வர விட்டுட்டு போனான். அதெல்லாம் வச்சுதான் அனன்யா ஊக்க மருந்து சாப்பிட்டிருக்கான்னு நான் கண்டுபிடிச்சேன். பிராக்டிஸ்ல அன்பரசியை ஜெயிக்கவே ஊக்க மருந்து எடுத்தவ அன்பரசியை டோர்னமெண்ட்ல தோக்கடிக்கிறதுக்கு ஏன் அந்த ஊக்க மருந்து எடுத்துக்க மாட்டான்னு நான் யோசிச்சேன். ஆனா டோர்னமெண்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பத்தி அனன்யாக்கு அத்துப்படியா தெரியுங்கிறதுனால அவ கண்டிப்பா ஊக்க மருந்தை யூஸ் பண்ண மாட்டான்னு எனக்கு தோணுச்சு. அப்படின்னா அனன்யா வேற என்ன பண்ணுவான்னு யோசிச்சப்பதான் எனக்கு ஒன்று தோணுச்சு. நான் உடனே அன்பரசிக்கு கால் பண்ணேன். அன்பரசி, நான் ஒன்னு சொல்லுவேன், ஆனா அதை நீ எப்படி எடுத்துக்குவேன்னு எனக்கு தெரியாது. சரிங்க சார், நான் போனை வச்சுட்டுமா? அன்பரசி அன்பரசி அன்பரசி, ஒரு நிமிஷம். இன்னைக்கு அனன்யாவோட பிஹேவியர்ல டிஃபரெண்டா ஏதாவது தெரிஞ்சுதா? ஆமா சார். அவ எப்படி சார் திடீர்னு இவ்ளோ வேகமா ஓடுனா? நான் அதை கேட்கல. அவ நடந்துகிட்டதுல, அவ தோற்றத்துல உனக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் தெரிஞ்சுதா? வார்ம் அப் பண்றப்பெல்லாம் எந்த வித்தியாசமும் தெரியல சார். ஆனா ஓடுறப்போ எப்பவும் பாக்குற அனன்யா மாதிரி தெரியல சார். வேற யாரோ ஒருத்தி மாதிரி இருந்தா. அவ முகத்தை பார்க்கவே ஒரு மாதிரி பயமா இருந்துச்சு சார். ஏன்னா அது அவ இல்ல. என்ன சார் சொல்றீங்க? அவளுக்குள்ள இருந்த அந்த ஊக்க மருந்து தான் அவளை அவ்வளவு வேகமா ஓட வச்சிருக்கு. மருந்தா? அப்படி என்ன மருந்து சார்? ஊக்க மருந்து சார். அத சாப்பிட்டு ஓடுறது தப்பு தானே சார்? ஆமா. அப்போ டோர்னமெண்ட்லயும் அதை சாப்பிட்டு ஓடுவாளா சார்? டோர்னமெண்ட்ல அவ யூஸ் பண்ண மாட்டா. ஏன்னா பண்ணுனா மாட்டிப்பான்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அத உனக்கு கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. என்ன சார்? எனக்கா? உனக்கு அந்த ஊக்க மருந்தை கொடுத்து உன் கரியரை ஸ்பாயில் பண்றதுக்கு அவ பிளான் பண்ணாலும் பண்ணுவா. என்ன சார் சொல்றீங்க? இத கன்ஃபார்மா சொல்லல, ஆனா அப்படி அவ செய்யறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சார், அவ அப்படியே கொடுத்தாலும் அதை நான் சாப்பிட மாட்டேனே சார்.
உனக்கு தெரிஞ்சு கொடுத்தா தானே சாப்பிட மாட்டேன், தெரியாம கொடுத்தா? அன்பரசி, லிசன். நீ எது சாப்பிட்றதா இருந்தாலும் என்ன கேட்காம நீ எதுவும் சாப்பிடக்கூடாது. ஓகே? சரிங்க சார். சரி, நாளைக்கு பார்க்கலாம். இந்த கிரவுண்டுக்கு நீங்க வந்ததுல இருந்தே உங்க 2 பேரையும் நான் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சேன். நான் அன்பரசி கிட்ட சொன்ன மாதிரியே நீங்களும் அதே பிளான் தான் பண்ணீங்க. தோ இவங்கிட்ட பணத்தை கொடுத்து டேப்லெட்டை அன்பரசிக்கு கலந்து கொடுக்க சொன்னீங்களே, அதையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆண்டி, இவன் நீங்க சொன்ன வேலையை கரெக்டா தான் செஞ்சான். அன்பரசியும் நீங்க அதே கேண்டீன்ல உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே கை கழுவுற மாதிரி வெளியே வந்து எனக்கு போன் பண்ணி, சார் நான் பொங்கல் சாப்பிட போறேன்னு சொன்னான். விஸ்வாசன் நான் ஏதாவது சாப்பிடறதுக்கு முன்னாடி கால் பண்ண சொன்னாரு. நானும் உங்க 2 பேர் முன்னாடியும் சாப்பிடுற மாதிரி நடி, அதுக்குள்ள நான் வந்துடுறேன்னு சொன்னேன். அப்புறம் அன்பரசி சாப்பிட போகும்போது நான் கரெக்டா வந்து கையை பிடிச்சது எல்லாமே ப்ரீ பிளான் தான். ஆனா அது உங்களுக்கு எதேச்சியா வந்து பிடிச்ச மாதிரி இருந்திருக்குமே. அப்புறம் அந்த ஆயில் ஃபுட் வேண்டான்னு சொல்ற மாதிரி அதை தூக்கி டஸ்ட்பின்ல போட்டுட்டு இட்லியை கொண்டு வந்து வச்சேன். நீங்க 2 பேரும் அப்படியே செம்மையா காண்டாயிட்டீங்க, அதையும் நான் பார்த்தேன். ஆனா நீங்க அதோட சும்மா விட மாட்டீங்கன்னு எனக்கு தோணுச்சு. அதான் திரும்பவும் உங்களையே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் நீங்க இவங்கிட்ட இன்னும் 2 டேப்லெட்டை கொடுத்து ஜூஸ்ல கலந்து கொண்டு போய் கொடுக்க சொன்னீங்கல்ல. அந்த டைம்லலாம் நான் கிரவுண்ட்ல தான் இருந்திருப்பேன் நீங்க நினைச்சிருப்பீங்க இல்லையா? ஆனா நான் அன்பரசிய சுத்தி என்ன நடக்குதுன்னு ஒரு பாடி கார்டா பக்கத்திலேயே தான் இருந்தேன். இது தெரியாம இதோ இவன் ஜூஸ்ல டேப்லெட்டை கலந்துட்டு இருந்தான். எக்ஸ்கியூஸ் மீ சார், என்ன பண்றீங்க? அது என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஜூஸ் சார். ஜூஸ்ல என்ன கலந்துக்கிட்டு இருக்கீங்க? அது நான் ஒண்ணு கலக்கல சார். ஏண்டா காசு கொடுத்தா என்ன வேணாலும் செய்வியா? இத கலந்து கொடுத்தா ஒரு பொண்ணோட லைஃப் என்ன ஆகும் தெரியுமா? உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும் சார். நான் உங்க கால்ல கூட விழுகிறேன் சார். நான் புள்ள குட்டிக்காரன் சார். சார் தெரியாம பண்ணிட்டேன் சார். சார்
போலீஸ்ல மட்டும் பிடிச்சு கொடுத்துறாதீங்க சார். நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன் சார். சார் சார் சார். என்ன சொன்னாலும் செய்வியா? சத்தியமா செய்யறேன் சார். உங்களை செம்மையா மொக்க பண்ணணும். ஆனா அதே நேரம் அன்பரசிக்கு நீங்க திரும்பவும் தொல்லை கொடுக்க கூடாதுன்னு யோசிச்சு இப்ப நீ என்ன பண்ற, இந்த டேப்லெட் கலந்த ஜூஸை எடுத்து இப்படியே கீழே ஊத்துற. அப்புறம் இந்த ஃப்ரெஷ் ஜூஸை எடுத்து இந்த பிளேட்ல வச்சு அன்பரசி கிட்ட கொண்டு போய் கொடுக்கற. ஆனா உனக்கு பணம் கொடுத்தாங்கல்ல ஒரு ஆன்ட்டி, அவங்களும் அவங்க பொண்ணும் பாக்குறப்போ நீ டேப்லெட்டை கலந்த ஜூஸை அன்பரசிக்கு கொடுக்கற மாதிரி பெர்ஃபெக்ட்டா ஒரு பெர்ஃபார்மன்ஸ பண்ணணும். சரிங்க சார். இதுல ஏதாவது சொதப்புனேன்னு வையேன், அப்புறம் காலம் பூரா களி தான் திங்கணும். ஓ உங்களுக்கு தெரியாம இவ்வளவு நடந்திருக்கு. ஆனா நடந்த எதுவுமே தெரியாம நீங்க 2 பேரும் அன்பரசி ஊக்க மருந்து சாப்பிட்டான்னு கமிட்டி தலைவருக்கு போன் பண்ணி சொல்ல, அவரும் பாவம் ஏமாந்து அடிச்சு பிடிச்சு ஃபங்க்ஷனை நிறுத்தி அன்பரசிக்கு பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. ரிசல்ட்ல அவ எதுவுமே சாப்பிடலன்னு வந்ததும் பாவம் 2 பேரும் இப்படி மொக்க வாங்கிட்டு நிக்கிறீங்களே. டேய் 1,500,000 எதுக்கு இன்னும் இங்க நின்னுட்டு இருக்க? ஒழுங்கா ஓடிரு, இல்ல செம்ம அடி வாங்க என்கிட்ட. ஓடுறா. அனன்யா, எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணுங்கிறது கரெக்ட் தான். ஆனா பண்ண பிளானையும் கரெக்டா பண்ணும்ல. இல்லனா இதோ இப்படிதான் இப்படி சொதப்பலாயி நிக்க வேண்டியதான். ஆண்டி, நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. தப்பா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் கேட்பேன். இப்படி இறங்கி அசிங்கமான இந்த வேலையெல்லாம் பண்றீங்களே, உங்களுக்கு இது கேவலமா இல்ல? இவதான் அறிவு கெட்ட கூமுட்டை. இந்த கூமுட்டை தப்பு பண்ணா நீங்க தான் திருத்தணும். ஆனா நீங்களும் இவ கூட சேர்ந்துக்கிட்டு இவ்வளோ கேவலமா இருக்கீங்க. உங்க வயசுக்கும் உங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கும் இவ்வளோ கேவலமான விஷயம் எல்லாம் பண்ணலாமா? ஆண்டி, அன்பரசியும் உங்க பொண்ணு மாதிரி தானே? அது சரி, நீங்க என்னைக்கு அன்பரசி அப்படி பார்த்திருக்கீங்க? அன்பரசிய வீட்டை விட்டு துரத்துறதுக்கு வேலைக்காரி கிட்ட காசு கொடுத்தவங்க தானே நீங்க. நீங்க இப்படிதானே பண்ணுவீங்க? ஆண்டி, இப்ப சொல்றேன், அன்பரசிக்கு ஒண்ணுனா நான் வருவேன். அன்பரசி வா. சார் நீங்க போங்க சார், நான் பின்னாடியே வரேன். அனன்யா, இனிமே நீ எல்லாம் ஒரு அத்லெட்டிக்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடாத. என்ன ஜெயிக்கணும்னா அதுக்கு பிராக்டிஸ் பண்ணு. முடிஞ்சா ஓடி ஜெய். அதை விட்டுட்டு அசிங்கமா முதுகு பின்னாடி வந்து இப்படி கேவலமான வேலையை பார்க்காத. அன்னிக்கே சொன்ன, அம்மா நான் பொண்ணு தப்பு பண்ணா திருத்தணும்னு. இங்க உங்களை திருத்தவே ஒரு 1000 பேர் வேணும் போல. ஏய், விஸ்வாசர் இப்பதானே சொல்லிட்டு போனாங்க, தப்பு பண்ணவங்க பேசவே கூடாதுன்னு. அமைதியா இருக்கணும். சார் கிட்டயும் மேடம் கிட்டயும் நீங்க செஞ்சதெல்லாம் சொன்னா
என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஆனா இத சொல்லி தேவையில்லாம அவங்க மனசை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அனன்யா, நான் தெரியாம தான் கேக்குறேன். அப்படி ஒரு நல்ல மனுஷனுக்கு பிறந்துட்டு எப்படி இவ்ளோ கேடு கிட்டவளா இருக்க? ஏய், என்னடி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? பேசுவேண்டி. நீ பண்றதெல்லாம் அயோக்கியத்தனம், கேப் மாறித்தனம், முடிச்சு வைக்கத்தனம், மொல்ல மாறித்தனம். அதுல உனக்கு கோவம் வேற வருதா? அம்மாவுக்கும் மகளுக்கும் இப்போ ஒண்ணு சொல்லிக்கிறேன். நீங்க என்ன செஞ்சாலும் சரி, என்ன வீட்டை விட்டு துரத்தவும் முடியாது, காலேஜை விட்டு அனுப்ப முடியாது. முடிஞ்சா செஞ்சு பாருங்க. அனன்யா, மா, என் பக்கத்துல வராத. இப்ப நான் என் கண்ட்ரோல்லே இல்ல. போயிடு. என்னை கொஞ்ச நேரம் தனியா விட்டுட்டு போ. இத பாரு அனன்யா, இப்பவும் சொல்றேன், அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். ஆனா தயவு செஞ்சு நீ டென்ஷன் ஆகாத. மா, அவ என்னென்ன பேச்சு பேசினான்னு பார்த்துட்டு தானே இருந்த. அவளை அப்படியே கொல்லலாம் போல இருக்கு. இதை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அனன்யா, பொறுமையா இருடி, ரிலாக்ஸ். என்னடி? மா, அந்த பட்டி காட்டுக்காக விஸ்வா எப்படி பேசிட்டு போறாருன்னு பார்த்தல்ல? தெரியுதுடி, பொறுமையா இரு. அனன்யா, அனன்யா, எந்த விஸ்வா அந்த அன்பரசிக்கு சப்போர்ட்டா இருக்காரோ அதே விஸ்வாவை உனக்கு நான் சொந்தமாக்கி காட்டுறேன்டி. இது சத்தியம்.